Hi friends, I am on from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல நாம என்ன லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு. ஸோ 7வது 11வது ரெண்டுல இருந்தும் கொஸ்டின் எடுத்திருப்பேன். இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னால எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 130க்கு மேல கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரியா? எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எடுத்திருக்கோம். மினிமம் ஒரு 1 ஹவருக்கு பக்கமா ஆயிடும். சரிங்களா? உங்களுக்கு நம்ம வினிதா மேடம் உங்களுக்கு இந்த சுத்தி இந்த கொஞ்சம் டிஸ்டரான கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதை அட்டன் பண்ணி கத்துக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம். இந்த பிரேஸ்லாம் எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாதுப்பா. சரியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சரியா? சோ லவ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னது யாரு? வெரி குட். யாரு? அக்பர். சரியா? அவுரங்காபாத்தில் உள்ள பீபிகா மக்ரா என்னும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டுள்ளது? ஸோ அவுரங்காபாத்தில் பீபிகா மக்ரா அப்படிங்கிற ஒரு கிரேவ் யார்டு இருக்கு. சரியா? அது யாரு கட்டியிருப்பா? ஸோ அவுரங்காபாத்தில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, சையத் அத்திக் அவர் பேர். சரிங்களா? அவரோட நான் இந்த பீபிகா மக்ரா போயிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மினி தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. இது அவுரங்கசீப்போட மனைவியின் நினைவாக அவரோட பையன் கட்டுந்து. சரியா? அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜாம் ஷா. மினி தாஜ்மஹால் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். சரியா? பீகாரில் சாசரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டுள்ளது? சோ பீகார்ல சசாரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஒரு கிரேவ் யார்டு ஒன்று இருக்கு. அது யாரு கட்டியிருக்காங்க? சோ பீகார் சாசரம் அப்படின்னு வந்துட்டாவே யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. அவரோட கல்லறை மாடத்தை அவரே கட்டியிருப்பாரு. சரியா? சூப்பரா இருக்கும். இது புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ 130 கொஸ்டின் இருக்கு. கொஞ்சம் வேகமாக தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க. நான் கொஸ்டினை 1க்கு 2 வாட்டி நான் படிக்கிறேன். சரியா? தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த ராணி என்பவரின் மீது அக்பர் படையெடுத்தார். ஸோ தென்னிந்தியாவில் அகமது நகரோட ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு குயின் அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் படையெடுத்திருப்பாங்க. ஒரு 2-3 பெண் ஆட்சியாளருக்கு மீது வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து அவங்களை ஜெயிச்சிருப்பாரு. கப்பம் கட்ட வச்சிருப்பாரு அக்பர். சரி, அக்பர் போன பக்கம்லாம் அவருக்கு வெற்றி தான். அதுல இந்த 2 பெண் ஆட்சியாளர்கள் ரொம்ப முக்கியமா. அதுல அகமது நகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த தென்னிந்திய அகமது நகர்னா இந்த கிட்டத்தட்ட இந்த ஹைதராபாத் பக்கமா யாரு? சந்தா பிவி அல்லது சந்த் பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா துர்காவதி அப்படிங்கிறவங்க மேலையும் படையெடுத்திருப்பார். சரி, அவங்க வேற பக்கம். இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் எது? ஸோ 1526ல் பானிபட் போர், முதல் பானிபட் போர்ல இருந்து முகலாயர்கள் ஆட்சி இந்தியாவில் வர ஆரம்பிச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் அவுரங்கசீப்போட இறந்த தேதி எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1707. ஸோ 1707 வரைக்கும் அவரோட ஆட்சி நடைபெற்றிருக்கும். ஸோ சரியா சொல்லலாம், வெள்ளக்காரங்க ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1857 வரைக்கும் ஆண்டிருக்கும். ஸோ 1857ல் கழகம் வந்திருக்கும். அந்த கழகத்தில் 2ஆம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வாகின் ஷாவா இது பண்ணுவாங்க. சரியா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்குமே முகலாயர் ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா அவுரங்கசீப் காலம் இருக்கு இல்லையா? அவுரங்கசீப் எப்ப சேர்த்தாரு? 1707 சேர்த்திருப்பாரு. அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சு போச்சு, முகலாயர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஸோ சரியா சொல்லலாம் 1526ல இருந்து 1707 வரைக்கும். சரியா? வருஷங்கள் ரொம்ப முக்கியம். பாபர் எந்த ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார்? ஸோ பாபர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி 1527 பானிபட்ல தான் இந்தியாவுக்குள்ள முழுமையா வந்தாலும் அதுக்கு முன்னாடியே பஞ்சாப் வரைக்கும் வந்திருப்பாரு. ஆப்கானிஸ்தான் தாண்டி பஞ்சாப், பாகிஸ்தான் பஞ்சாப் வரைக்கும் வந்திருப்பாரு. ஸோ அது என்ன வருஷம்? வெரி குட், 1505. சரியா? 1505. யாருடைய இந்திய படையெடுப்பு நினைவுகளால் தூண்டப்பட்ட பாபர் கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார்? ஸோ இந்திய இன்வேஷன் அதுக்கு யாரோட மெமரிஸ் அவருக்கு தூண்டுகோலா இருந்தது? கிழக்கு நோக்கி அவர் திரும்பதுக்கான காரணம் யாரு? ஸோ அவங்க 2 பேருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தாத்தா. சரியா? இதுல டெல்லியை பயங்கரமா சூறையாடிட்டு டெல்லியில ஒரு கோர தாண்டவம் ஆடிட்டு போனது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தைமூர்.
செங்கிஸ்கான் என்ன பண்றாருன்னா அடிக்கடி இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போவார், ஆனா சூறையாடி இருக்க மாட்டார். தைமூர் என்னன்னா டெல்லியவே சூறையாடி இருப்பார். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரீனா கபூர்னு ஒரு ஆக்டர் இருப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சைஃப் அலி கான், அவரும் படத்துல நடிப்பார். சரியா? அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு தைமூர்னு பேர் வச்சப்ப ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு பாலிவுட்ல. தைமூர் வந்து டெல்லியே அழிச்சிட்டு போயிருக்காரு, அந்த ஆள் பேரை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அந்த அளவுக்கு இப்ப என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ இப்பயும் அதை நினைவு வச்சு அதை பேரையே வைக்கக்கூடாதுன்னா அந்த ஆள் எந்த அளவுக்கு இங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பார். டெல்லியே ரத்த ஆடு ஓர விட்டு போனார் தைமூர் ஷா. இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? ஸோ இங்கிலாந்து கிங் 1ஆம் ஜேம்ஸோட ஒரு பிரதிநிதியா அவர் சார்பில் தாமஸ் ரோ வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்தியாவில் வணிக குடியேற்றங்களை நிறுவுவதற்கு அனுமதி வாங்கியிருப்பார். யார்கிட்ட வாங்கியிருப்பார்? ஹிஸ்டரியை மாத்தின மொமெண்ட். ஆக்சுவலா 2 பேர் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு, சரியா, வில்லியம் ஹாக்கின்ஸ் நினைக்கிறேன், அவருக்கு அனுமதி கிடைச்சிருக்காரு. 2வது ஒருத்தர் வந்திருப்பாரு, ஃபர்ஸ்ட் தடவை கொடுக்க மாட்டேன்னுவாங்க, மறுபடியும் வந்து மோதி இருப்பாரு, 2வது தடவை வரும்போது வாங்கியிருப்பார். ஸோ ஜஹாங்கீர் சூரத்தில் அவங்களோட முதல் குடியேற்றத்தை பாருங்க, அடுத்த கேள்வியா வச்சுட்டேன், அதையே சொல்லிட்டேன் நான். ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று தாமஸ் ரோ முதல் வணிக மையத்தை நிறுவிய இடம் சூரத். பம்பாய் சூரத்தில் ஆங்கிலேயர்கள். சரியா? ஷாஜகான் என்பதன் பொருள், the meaning of ஷாஜகான். what is the meaning for ஷாஜகான்? அரண்மனை கிளி, அரண்மனை ஒளி, உலகத்தை கைப்பற்றியோர், உலகத்தின் அரசர். கிங் ஆஃப் வேர்ல்டு, உலகத்தின் அரசர் தான் ஷாஜகான் அப்படிங்கிறதுக்கு மீனிங். சரிங்களா? அரண்மனையின் ஒளிங்கிறது யாருன்னா நூர்ஜஹான், ஜஹாங்கீரோட வைஃப். அவங்க ஷாஜகானோட அம்மாவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? டேஸில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். அக்பரோட கிரேவ்யார்டோட இந்த கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்திருக்கும் கட்டிட்டு இருக்கும்போது, அதை ஜஹாங்கீர் தான் முடிச்சிருப்பாரு. ஏன் முடிச்சிருப்பாரு? அக்பரோட பையன் ஜஹாங்கீர் தானே, அதனால அவர் முடிச்சிருப்பாரு. அக்பர் உயிரோட இருக்கும்போது அவரோட கல்லறைக்கான பணிகளை எங்க ஆரம்பிச்சிருப்பார்? சாசரம்னா ஷெர்ஷா, அக்பர்னா சிக்கந்தரா. எங்க? சிக்கந்தரா. பாரசீக கட்டடக்கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். Who was introduced Persian இந்த இது. ஸோ முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தவர் யாரு? பாபர். 1526 இருந்து 530 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் செத்து போயிருப்பார். சரிங்களா? அந்த கிடைச்ச கேப்லயும் இங்க சில பில்டிங்ஸை கட்டியிருப்பார். மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர். Who introduced மண் சப்தாரி மெத்தட்? வெரி குட். யாரு? அக்பர். சரியா? கொஞ்சம் வேகமா தான் போகும், 130 கொஸ்டின் இருக்கு. சரியா? ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு லைவை பார்த்துட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேள்வியும் எல்லா பாயிண்ட்டையும் சீக்கிரமா சொல்லணும். சரியா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு தேதி 20/3/2025. சரியா? யாருடைய காலத்தில் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார்? ராஜா தோடர்மால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டரா இருந்திருப்பாரு. சரியா? யாருடைய பீரியட்? In which period Raja Todarmal was worked as a revenue minister? Very good. Akbar. ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூடிக்கொண்ட முகலாய அரசர். Who was called as a Alamkir? Who called himself as a Alamkir? ஆலம்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர்னு அர்த்தம். யாரு? அவுரங்கசீப். ஆலம்கீர் நாமா அவுரங்கசீப்போட வாழ்க்கை வரலாறு. சரியா? ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர். Who hanged Sikhs head of? யாரு? ஜஹாங்கீர் hanged one சீக்கிய லீடர், சிக்ஸ் லீடர். அவரோட பேர் என்ன? 2 பேரு. அவுரங்கசீப் ஒரு ஆளா வந்து பாத்தீங்கன்னா தூக்கில போட்டிருப்பாரு, ஜஹாங்கீர் ஒரு ஆள் தூக்கில போட்டிருப்பாரு. 2 பேர்த்தையும் தெரிஞ்சு வச்சுங்க, அடிக்கடி டிஎன்பிசில கேட்ட கேள்வி. ஏன்னா 2மே குழப்பம். வெரி குட். குரு அர்ஜுன் தேவ், சாரி அர்ஜுன் சிங்.
சரியா? கலகத்தில் ஏதோ ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருப்பாங்க. சூர் வம்சத்தை சேர்ந்த டேஸ் என்பவர் 1556ஆம் ஆண்டு டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். 1556ல் இரண்டாம் பானிபட் போர் நடக்கும். சரியா? அதுல கிட்டத்தட்ட இந்த ஆளு வின் பண்ற கண்டிஷன். எங்கிருந்தோ வந்த அம்பு இவர் கண்ணில் குத்தி போரோட ரிசல்ட் மாறி போயிடும். ஒருவேளை இவர் ஜெயிச்சிருந்தா முகலாயர்களோட ஆட்சி அப்பயே முடிஞ்சிருக்கும். மறுபடியும் 200 வருஷம் ஆண்டிருக்க மாட்டாங்க. அந்த சூர் வம்சத்தை சேர்ந்த அந்த தளபதி யாரு? வெரி குட், ஹெமு. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர். Who started சூர் டைனஸ்டி? சரிங்களா? இன் ஆக்ரா. சூர் வம்சத்தோட ஆட்சி தொடங்கி வச்சவர்னா யாரு? ஷெர்ஷா சூரி, அவர் பேரு. 19 வயதில் டேஸ் வயதில் ஹுமாயூன் மகன் அக்பர் அரசராக முடிசூட்டார். சோ அக்பர் பாத்தீங்கன்னா அரசரா முடிசூட்டிருப்பாங்க எத்தனை வயதுல? இன் விச் இயர் அக்பர் promoted as a king? 14. தப்பா இங்கிலீஷ் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, ஆங்கில நண்பர்களுக்காக. அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்? பைரம் கான் was killed in which place? Who motivated this murder? அக்பர். ஏன்னா பைரம் கான் என்ன பண்ணுவாரு? சல்ல பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா அக்பரை பெரிய அளவு கொண்டு வந்தது அவர் தான். அதோட நிறுத்திருக்க மாட்டார், அவரு சல்ல பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாரு? நீங்க மெக்கா போங்க, மெதினா போங்க, புனித யாத்திரை போங்கன்னு சொல்லி போக விட்டுட்டு பின்னாடி ஒரு ஆளை வச்சு கொன்றுவார். வெரி குட். குஜராத்தில் அவரை போட்டு தள்ளிடுவாங்க. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி டேஸ் என்பவரை பாபர் தோற்கடித்தார். ஆக்சுவலா பாபர் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்பர்னு வரணும். சரியா? யாரு? அக்பர். சார் அக்பர் வரணும், பாபர்னு போட்டீங்கன்னு லைவ் முடிச்சோன்னா ஆஃப்லைன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக இப்பயே சொல்லிடுறேன், இது அக்பர். மேல ஒரு ஆளை தூக்கியிருப்பார் அக்பர். யாரு? சந்தா பிவி. அவங்க தென்னிந்தியா. மத்திய இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்காவதி. சரியா? ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து சித்தூரையும் ரத்தம்பூரையும் முறையே எந்த ஆண்டுகளில் கைப்படுத்தினார்? ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. கூற்று அப்படின்னு சொல்லி 4 கூற்றுல ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, இல்லை டைரக்டா கேட்குறாங்க. ராணா உதய் சிங்கை தோற்கடித்த முகலாய மன்னர் யார்? சித்தூரையும் ரத்தம்பூரையும் அக்பர் கைப்பற்றிய ஆண்டு எது? யாரிடம் கைப்பற்றினார்? எப்படி வேண்டாலும் கேட்கலாம். ஸோ 1568 சித்தூர், 1569 ரத்தம்பூர். சரியா? சித்தூர்னா நிறைய சித்தூர் இருக்கு. எங்க ஊரு பக்கத்துல ஒரு சித்தூர் இருக்கு, அது சின்ன தாலுகா கூட இல்லை, அது ஒரு பஞ்சாயத்து. அதே மாதிரி ஆந்திரா போற வழியில சித்தூர்னு ஒரு பெரிய ஊர் இருக்கு. சரியா? இந்த சித்தூர் வேற. ராஜபுத்திர அரசர்கள் இருக்காங்களா, ராஜஸ்தான் பக்கம், அந்த பக்கம் வரும். சரியா? மன்சப்தாரின் உதயமானது அவர்களால் ஊதியம். இது ஆக்சுவலி ஊதியம்னா என்னது? சேலரி. மன்சப்தாரோட சேலரி எந்த கவுண்டிங்கை பொறுத்து இருந்தது? ஜாட்டு, சவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்சப்தார்னா அவங்களுக்கு எத்தனை குதிரை கொடுத்திருப்பாங்க, குதிரையை பொறுத்து தான் அவங்களுக்கான ஊதியம் அளிக்கப்படும். முகலாய பேரரசர்கள் டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட இக்தா முறையை டேஸ் என்று புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். இக்தா அப்படின்னா சில நிலங்கள் கொடுத்துருவாங்க. அந்த நிலங்களை என்ன பண்ணணும்? அவங்க உழுது அவங்க படையை பராமரித்து அவருக்கு தேவைப்படும் போது கொண்டு போய் கொடுக்கணும். இல்லை அவங்க ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு மீதி பகுதியை கப்பமாக கட்டிடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்திலே இருக்கும். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் அலாவுதீன் கில்ஜி இது என்ன பண்ணியிருப்பார்? இக்தா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை முகலாயர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜாகிர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி அதே முறை தான் பின்பற்றுவாங்க. அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தவரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூப்பி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லாத மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். ஸோ இரண்டும் சரியா தவறா? எது தவறு எது சரி? வெரி குட். அக்பர் ட்ரீட்டட் அஸ் ஆல் ரிலிஜியன் ஈக்குவலி. சரிங்களா? The Sufi saint Salim Sisti and Sikh leader Ramdas has been loved by Akbar.
அனைத்து மதங்களிலும் இருந்த சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீனிலாகி எனும் சமயத்தை உருவாக்க முயன்றவர். அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீனிலாகி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர். Who was invented தீனிலாகி ரிலிஜியன்? இதுவும் ஒரு டிஎன்பி கொஸ்டின் தான். வெரி குட், அக்பர் தான். ஷாஜகான் குறித்த கூற்றுகளில் தவறானது. பேரரசர் அமர்வதற்காக விலை உயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, அதான் மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டவை. சோ மயிலாசனம், தாஜ்மஹால், மோதி மசூதி. சரியா? இது எல்லாத்தையும் ஷாஜகான் கட்டுனதுன்னு சொல்றாங்க. தவறானது எது? ஆக்சுவலி நன்னா எதுவுமே தவறல. செங்கோட்டை என்பது டேஸ் ஆண்டில் பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை. சோ செங்கோட்டை எங்க இருக்கு? ஷாஜகானாபாத். ஷாஜகானாபாத் இப்ப என்ன சொல்றாங்க? ஓல்டு டெல்லின்னு சொல்றாங்க. சோ அதை கட்டினது யாரு? ஷாஜகான். எங்க எப்ப கட்டினாரு? வெரி குட், 1639. இப்ப கட்டினா 20-30 வருஷம் ஆகும். அவங்களாம் 5-10 வருஷத்துல கட்டிப்படுறாங்க. 10-11 வருஷத்துல தாஜ்மஹாலே கட்டிவிட்டாங்க. எப்படின்னு தெரியல. ஜப்தி முறையின்படி 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் எத்தனை பங்கு அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது? ஜப்தி அப்படிங்கிற ஒரு முறையில 10 இயர்ஸ் ஒன்ஸ் ஆவரேஜா அவங்களோட ஹார்வெஸ்ட் விளைச்சல்ல எத்தனை பங்கு அரசுக்கு வரியா செலுத்துவாங்க, டாக்ஸ் கட்டுவாங்க? வெரி குட், 1/3. 3ல் ஒரு பகுதி. தவறானதை தேர்ந்தெடுங்க. மான்சப்தார் ஜாட் சவார் என்னும் இரு விடயங்களை சார்ந்திருந்தது. ஜாட் என்பது ஒரு மான்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கை. சவார் என்பது மான்சப்தாரின் தகுதியை குறிப்பது. ஸோ 2-3. ஆக்சுவலாக இது அப்படியே உல்டாவா வரணும். இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஷார்ட்னா மான்சப்தார் தகுதி, சவார் அப்படின்னா இல்லை ஜவார் அப்படிங்கிறது குதிரைகளோட எண்ணிக்கை. சரியா? பாபர் பிறந்த ஆண்டு. பாபர் வாஸ் born in which year? கொடுத்துருக்குறாங்க புக்கில், அப்படியே டேட்டோட கொடுத்துருக்காங்க. February 14. இங்கே பாருங்க, 14/14/83. ஸோ 14 சரியா 83 அப்படி நான் வச்சுங்க, ஈஸியா இருக்கும். பாபர் எந்த வயதில் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய அரசான பர்காவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? பாபர் எந்த வருஷத்துல ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றிருக்கார்? பாபர் எந்த வயசுலங்க ஆட்சி அமைச்சாரு, ஆட்சிக்கு வந்தாரு? 12 வயசு. அக்பர் 14, இவர் 12. ரெண்டையும் போட்டு குழப்பிக் கூடாது. சரியா? டேஸில் நடைபெற்ற போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். முதலாம் பானிபட் போர். இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சு டெல்லி ஆக்ராவை கைப்பற்றி ஆக்ராவில் தொடங்கியிருப்பார். வெரி குட், 1526. இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சி டேஸை தலைநகராக கொண்டு துவங்கியது. இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சி டேஸை தலைநகராக கொண்டு தொடங்கியது. நான் மேலதான் சொன்னேன். என்ன பண்ணுவார்? இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றி ஆக்ராவில் தான் தன்னோட தலைநகராக வச்சிருப்பார். அதுக்கப்புறம் பாபர் வரும்போது தான் என்ன பண்ணியிருப்பாரு? வேற பக்கம் வந்து மாத்திருப்பாரு, சிக்கந்தரா பக்கம் மாத்திருப்பார். துசுக் இ பாபரி என்னும் நூலை இயற்றியவர். துசுக் இ பாபரி பாபரோட வாழ்க்கை வரலாறு, சுயசரிதைன்னு வச்சுக்கலாம். துசுக்கினா சுயசரிதை. வெரி குட், பாபரின்னு கொடுத்துட்டாங்க. பாபர். அவுரங்கசீப் எந்த ஆண்டு மரணத்தை தழுவினார்? மேலதான் பார்த்தோம். அதோட முகலாய வம்சம் காலி. சாவர வரைக்கும் மனுஷன் நிம்மதியே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நிம்மதியும் குலைச்சி அந்த ஆளு நிம்மதி இல்லாம செத்து போயிருக்காரு. இப்ப அவுரங்கசீப் கல்லறைய இடிக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பார்த்துட்டு வடக்குல பெரிய பிரச்சனை. சரிங்களா? மகாராஷ்டிரா பக்கம் ஒரு கல்லறை இருக்கு. வெரி குட், 1707.
அவுரங்காபாத்தில் தான் இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியோட கல்லறை இருக்கக்கூடிய அவுரங்காபாத்தில் தான் இருக்கு. குலாதாபாத் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? இப்போ அதை தான் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பார்த்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. சம்பாஜியை இவர் கொன்றுவாரு, அதை படமாக எடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சாவா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். சரிங்களா? அதில் சம்பாஜி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி கொன்றுவார். கடைசி வரைக்கும் சம்பாஜி யாரு? சிவாஜியோட பையன் எப்படி போய் அடங்கி போவார். சரிங்களா? அதை படமாக எடுத்து வச்சோன்னா அவுரங்கசீப்போட கல்லறை இந்தியாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. எப்போ அந்த ஆளை புதைச்சிருக்காங்க? 1707 புதைச்சிருக்காங்க. 320 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சால தோண்டி எடுத்து எங்கே கொண்டு போய் போடுறது? கஷ்டம்தான். தவறான இணையை தேர்ந்தெடுங்க. தவறான இணையை தேர்ந்தெடுங்கள். மேலதான் பார்த்தோம் பாருங்க. இதை நல்லா நான் வச்சுங்க, இதெல்லாம் கேட்டுருவாங்க. கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டா கூட நம்மளுக்கு டேட்டு தெரியணும். முதல்ல பாபரோட பையன் யாரு? பாபரோட பையன் ஹிமாயூன். ஹிமாயூனோட பையன் அக்பரோட பையன் ஜஹாங்கீரோட பையன் ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப். ஸோ அவர் எப்போ செத்தார்? 1627 இருந்து மேலே தானே பார்த்தோம், 1707. ஸோ தவறான இணையது இதுதான். மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்கு. முகலாய நிர்வாகத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுங்க. ஸோ இதில் பாருங்க, பேரரசு ஃபர்ஸ்ட் வரும், கிராமங்கள் கடைசி வரும், அதுக்கப்புறம் சுபாக்கள், சர்க்கா, பர்கானா, கிராமம். சுசாபா, சுபாக்கள், சர்க்காக்கள், பர்னாக்கள், கிராமங்கள். சரியா? இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் சரியான வரிசை. ஜஹாங்கீர் என்பதின் பொருள் என்ன? ஜஹாங்கீர் என்பதின் பொருள் என்ன? சரி, ஆலன் கீர் அப்படிங்கிறது உலகின் சிங்கம் அது ஆக்சுவலா. சரியா? ஜஹாங்கீர் அப்படிங்கிறது உலகத்தை கைப்பற்றியவர். ஷெர்ஷா டேஷில் சௌஷா என்ற இடத்திலும் டேஷில் கன்னோஜிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். ஹுமாயூனை வந்து தோற்கடிச்சு துரத்துந்தாரு ஹுமாயூன். சரியா? 2 இடத்துல அடுத்தடுத்து தோற்கடிச்சிருப்பாங்க. அதோட நாடற்ற அரசரா ஹுமாயூன் போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவார். திரும்பி வந்து ஒரே வருஷத்தில் செத்து போயிடுவார். சரியா? வெரி குட். வருஷத்தை மறந்துடாதீங்க. இந்த முகலாயர் பாடத்திலே ரொம்ப முக்கியம் வருஷங்களும் டேட்டா தான். வருஷத்தை நீங்க வந்து மறந்தா கூட டேட்டா விட்டுருங்க. இப்ப நிறைய இடங்கள்ல வருஷங்களை கேட்கறது இல்லை. சரி, இந்த மாதிரி டேட்டா தான் கேட்கறாங்க. இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர்? ஈஸியான கேள்வி. இந்தியாவில் முகலாயர்கள்லாம் வந்தாவே ஒருத்தர் தான். யாரு? வெரி குட், பாபர். ஜஹாங்கீர் மற்றும் டேஸ் அமைத்த ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கடையில் குறிப்பிடத்தக்கவை. ஷாலிமர் தோட்டங்கள். சரிங்களா? ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாரு? ஆட்சி விட்டுட்டு தோட்டங்கள் அமைச்சிட்டு கட்டடங்கள் கட்டுறதுல தோட்டக்கலையில தான் அவர் இதா இருப்பாரு. சரியா? இவரும் இவருக்கு அப்புறம் வந்த இன்னொருத்தரும் ஷாலிமர் தோட்டங்களை அமைத்து இந்திய தோட்டக்கடையில் முக்கியமா வந்திருப்பார். யாரு? அவரோட பையனான ஷாஜகான். சரியா? கல்கனர் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதியது. கல்கனர், சரிங்களா, ஹிஸ்டரி ஆஃப் காஷ்மீர். சரியா? அத அவர் எழுதின புக்கோட பேர் என்ன? What is the name of book of history of Kashmir? ராஜவழி பதகா. ராஜவழி பதகா. முகலாய பேரரசிலும் தக்கான அரசிலும் மொழி நிர்வாக மொழியாக இருந்தது. முகலாய பேரரசு தக்கான அரசுகள்ல நிர்வாக மொழியாக இருந்தது. எந்த மொழி நிர்வாக மொழியா இருந்துச்சு? Which language has been official language of Mughal Empire and
தக்கான கவர்மெண்ட். தக்கானம் அப்படின்னா டெக்கன்னு சொல்லுவாங்க. டெக்கன் பாரசீகம். இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தோன்னா பாரசீகத்தை தூக்கிட்டு இங்கிலீஷை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பரின் வரலாற்றை தொகுத்து வழங்கியவர். ஹூ ரோட் அக்பர் ராமா. அவ்வளோதான். ஹூ ரோட் அக்பர் ராமா, அக்பர் நாமா. ஸோ அக்பர் நாமா பேஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் அக்பர். ரெண்டே பேர் தான். இவங்க தான் அக்பரை பற்றி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அபுல் பாசல், அபுல் பைசில். சரியா? இவரோட தம்பி. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விளக்கும் ஆலம்கீர் நாமா எனும் நூலை இயற்றியவர். ஸோ ஹூ ரோட் ஆலம்கீர் நாமா. அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆலம்கீர் நாமா அபவுட் ஃபர்ஸ்ட் 10 years ஆஃப் அவுரங்கசீப் கவர்னன்ஸ். வெரி குட். முகமது காசிம். முகமது காசிம் யாருடைய மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? சரியா? ஸோ மகாபாரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரோட மேற்பார்வைன்னு கேட்குறாங்க. ஸ்டடி சர்வே. வெரி குட். அபுல் பைசி. மேலே பார்த்தல அவரோட தம்பி. தஜிகநிலகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியலராக திகழ்ந்தார்? ஸோ நீலகண்டர் ரோட் தஜினிகலந்தி. சரியா? இவர் யாருடைய அவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சராக இருந்திருப்பார். ஸோ அங்கே எப்போ கோள்கள் நடக்குது, என்ன டேட்டு ஏதுன்னு சொல்லி கொடுக்குறவர். வெரி குட். அக்பர் தான் வச்சிருப்பார். சரியா? அக்பரோட அவையில் தான் இருந்திருப்பார். உபநிடதங்களை சரி அக்பர் என்னும் பெயரில் மொழிபெயர்த்த அக்பர் அவைக்கள புலவர் யார்? சரி அக்பர் அப்படிங்கிற பேர்ல உபநிடங்கள், தமிழ் உபநிடங்கள், இந்திய உபநிடங்கள் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதத்தில் இருந்ததை மொழிபெயர்த்திருப்பார். யாரு? வெரி குட். யாரு? தராஷிகோ அப்படிங்கிறவர். டேஸ் எனும் நூல் பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள், அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாராபட்சமற்ற விவரங்களை கொண்டுள்ளது. So which book has details of multiple regional beliefs and rites of that regions? Very good. Tabistan. முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது? பாபர் பானிபட் போர்ல யாரை தோற்கடிச்சிருப்பார்? மேலதான் பார்த்தோம் நாம. இப்ராஹிம் லோடி வம்சத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் லோடி. வெடிமருந்து முதலில் சீனர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு எந்த நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது? ஸோ எக்ஸ்ப்ளோஷன் வாஸ் இன்வென்டட் பை சைனீஸ். சரிங்களா? ஸோ யூரோப்புக்கு எந்த வருஷம் வந்துச்சு? எந்த செஞ்சுரி? வெரி குட். கிபி 13. அதுக்கப்புறம் அது அப்படியே யூரோப்ல இருந்து ஈரான், ஈராக்கு, அப்படியே ஆப்கானிஸ்தான் அப்படின்னு வந்திருக்கும். முகலாயிட்ட கிடைச்சிருக்கும். 1527 கன்வா போர். ஸோ பாபருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? நான் சொல்லியிருப்பேன், பாகா சாகா அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாகா சாகானா பானிபட்டு, கன்வா. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி, அடுத்து அப்புறம் இன்னொரு காக்ரா, ராணா சங்கா. இங்க பாருங்க, கான்பா, ராணா. எதுவும் பெருசா இது இல்லை, அப்படியே நான் வச்சிங்க. பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையே நடந்த சன்வாஸ், நான் சொன்னேன் இல்லையா, பாகா சாகா. பாகா, சரியா? பாகா சாகா, சகாக் அப்படின்னு நான் வச்சுங்க. இது 1526 பானிபட்டு, இது 27 கன்வா,
28 சந்தேரி, காக்ரா 29. சரியா? ஸோ இது 28, 26, 27, 28. சரியா? இப்ராஹிம் லோடி, சரியா, ராணா, மேதினிராய், காக்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தார்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் லோடியோட சகோதரர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து. தில்லியில் தீன்பனா எனும் புதிய நகரை உருவாக்கியவர் யார்? டெல்லியில தீன்பானா, இங்க ஒரு பக்கம் அண்ணன் தம்பியால பிரச்சனை நடந்திருக்கும், இன்னொரு பக்கம் ஷெர்ஷா பெரிய அளவில் வாழ்ந்துட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு புதிய நகரை உருவாக்கிட்டு இருப்பார். இப்ப அந்த நகர் இல்ல, இந்த நகரை ஒருவேளை ஷெர்ஷா அழிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அந்த நகரை உருவாக்கி வராரு. ஷெர்ஷா யாரை தோக்கடிச்சாரு? ஹிமாயூன். சரியா? ஷேர்கான் எதிர்கொள்வதற்காக ஹிமாயூன் கவுர் அல்லது கவுடா எனும் இடத்தை அடைந்த போது கலகத்தில் ஈடுபட்டவர். ஸோ ஷேர்கானை ஃபேஸ் பண்றதுக்கோசரம் ஹிமாயூன் என்ன பண்ணிருப்பாரு? கவுடா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அடைஞ்சிருப்பாரு. அப்போ ஒரு கலகத்தில் ஈடுபட்டவர் யாரு? அவரோட அண்ணன் தம்பி 3-4 பேர் இருப்பாங்க, காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். சரியா? அதுல 3 பேருமே 3 பக்கம் ஒரு கொடைச்சல் கொடுத்துருப்பாங்க. அதுல இதை யார் கொடுத்தாருன்னா ஹிண்டால். ஜாகிதாரின் குடும்பத்தில் பிறந்து பரீத் என்று அழைக்கப்பட்டவர். So he born in ஜாகிதார் ஃபேமிலி. So he called himself as a பரீத். அதுக்கப்புறம் இவர் பேரை மாத்திருப்பாங்க. ஷெர்ஷாசுரி என்று அழைக்கப்பட்ட ஷேர்கான். ஷேர் அப்படின்னா சிங்கம். ஷெர்ஷா காலத்தில் அனைத்து சாலைகளிலும் டேஸ் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த வணிகர்கள் தங்கக்கூடிய அந்த பகுதி இன்னும் இருக்கு, நிறைய பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சத்திரம், வணிகர்கள் போகும்போது நைட்டு பத்திரமா தங்கிக்கிறதுக்கு. சராய், இது சராய். ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் பிறந்த ஆண்டு? ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் பிறந்த ஆண்டு அக்பரோட இயற்பெயர் என்ன? ஜலாலுதீன். அவர் எந்த வருஷம் பிறந்தார்? வெரி குட், 1542. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி இழந்தார் என்பது யாருடைய அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள்? ஸோ ஹிமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு வழியாக ஷெர்ஷா செத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து டெல்லி ஆக்ராவையும் பிடிச்சி முகலாய பேரரசை நிறுவனதுக்கு அப்புறம் நூலக படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்து செத்து போயிடுவார். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பார்? வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து இறந்தார்னு சொல்லியிருப்பார். யாரு? ஸ்டான்லி லேண்ட்பூல் அப்படிங்கிறவங்க. அக்பர் ஹெமு இடையே 2ஆம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? அக்பர் ஹெமு இடையே 2ஆம் பானிபட் போர். ஸோ 2ஆம் பானிபட் போர் யாருக்கு? ஹெமுவுக்கும் இந்து தளபதியான ஹெமுவுக்கும் அக்பருக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். என்ன வருஷம்? 1556 தெரியும். மாசம் நவம்பர். அக்பர் டேஸ் ஆண்டு மாலவத்தை பாஜ் பகதூர் அப்படின்னு கைப்பற்றினார். இன் விச் இயர் மாலம் வாஸ் கேப்சர்டு ஃப்ரம் பாஜ் பகதூர் பை அக்பர்? 1562. வெரி குட். இந்தியாவின் மைய பகுதியில் இருந்த கோண்டுவானா, சரியா, என்ன வருஷம் கைப்பற்றியிருப்பார்? ஸோ அது என்னது? 1562. சித்தூர் ரத்தம்பூர் 68, 69. இது 62. சரி, 64. இது 62, இது 64. அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என்று குற்றம் சாட்டியவர்? அக்பர் ரிஜெக்டட் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அலகேஷன் சொன்னது யாரு அக்பர் மேல? வெரி குட். யாரு? பதானி. அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கும் அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சொல் தௌகத் இ இலாகி அல்லது தீன் இலாகி. தௌஹீத் இ இலாகி என்ற சொல்லி நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. எது சரி? ஒன்று சரி, 2 தவறு, 1 தவறு, 2 சரி, 2ம் சரி, 2ம் தவறு. ஆக்சுவலா இந்த இடத்துல 2ம் தவறுன்னு வரணும். மொட்டையா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, 2ம் தவறு. ஸோ 2மே சரிதான். தீனிலாகி அல்லது தௌதத் ஹீலாகி. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பிய ரொம்ப முக்கியமான ஒரு கோட். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யாரு?
ஷெர்ஷா. தக்கான அரசான அகமது நகர் மாலிக் அம்பரின் தலைமையில் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்த ஆண்டு. அகமது நகர் எப்ப வந்து தன்னோட ஃப்ரீடம் கண்ட்ரியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு? வெரி குட். 1608. மாலிக் அம்பர் தான் தக்கான அரசுக்கும் சரி மராத்திற்கும் சரி ஒரு பெரிய ஒரு மென்டாரா விளங்கியவர். தாமஸ் ரே இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராய் டேஸ். இது ஆல்ரெடி நம்ம மேல பார்த்துட்டோம். இங்க சூரத்து. பல மெல்லிசை பாடலை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சேன் எனும் 35 இசைக்கலைஞரோடு டேஸால் ஆதரிக்கப்பட்டார். Who supported Tansen? Tansen was a musician from Gwalior. Very good. யாரு? அக்பர் தான். யாருடைய காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது? பாதுஷாஹி மசூதி சரியா? builded by with whom period? வெரி குட். அவுரங்கசீப். அவர் கட்டின 2-3 மசூதியில இது ஒன்று. முகலாயர் காலத்தில் முதல் வெள்ளை நில பரிங்கு கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முகலாயரோட பீரியட்ல மொகல்ஸ் டைம்ல வெள்ளை நிற பளிங்கு கற்கள் ஒயிட் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதால கட்டப்பட்ட கட்டிடம். வெரி குட். யார் தாஜ்மஹால்னு சொன்னது? தவறு. இதிமத் உத் தௌலா கல்லறை. ஷாஜஹானோட அப்பா இருக்கா இல்லையா ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட மாமனார் நூர்ஜஹானோட அப்பா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் இதிமத் உத் தௌலா. அவரோட கிரேவ்யார்டை என்ன பண்ணிருப்பாங்க? பளிங்கு கல்ல கட்டியிருப்பாங்க. சரியா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ராவில் தான் இருக்கு. சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்க? பேபி தாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஜுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுவல் பாக்ஸ்னா என்ன அர்த்தம்? நகைப்பெட்டியா? நகைப்பெட்டி அல்லது தாஜ்மஹாலின் குழந்தைன்னு சொல்லுவாங்க. சரியா? யாருடைய காலத்தில் முகலாய கட்டடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது? ஆப்வியஸ்லி யாரோட காலமா இருக்கும்? செங்கோட்டை, ஜிம்மா மசூதி, முத்து மசூதி, மோதி மசூதி, தாஜ்மஹால் எல்லாத்தையும் கட்டின கட்டடக்கலையின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய ஷாஜகான். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை யாரை சேரும்? வெடியுப்பை பயன்படுத்தி நீரை பரவலாக்கக்கூடிய வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறை. ஸோ வாட்டரை கூல் டவுன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு, அதை கொண்டு வந்தவர் யாரு? அக்பர். பாஸ்கராச்சாரியன் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்த அக்பர் அவை கலப்புலவர். யாரோட அவை கலப்புலவர்? பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூல் லீலாவதி சரியா மொழிபெயர்த்த அக்பர் அவை கலப்புலவர் யார்? அபுல் பைசி. ஐரோப்பாவிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என்று கூறிய பிரான்ஸ் நாட்டு பயணி. ஐரோப்பாவில் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலா இந்தியாவில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு சொன்ன பிரான்ஸ் நாட்டு பயணி. பெர்னியர். நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது? ஸோ நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது? ஹூ இன்ட்ரடியூஸ்ட் த வீல் ஆஃப் பெர்ஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். பாபர். ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் மூலம் முன்மொழிந்த துளசிதாசர். அவர் எழுதின புக் வந்து பார்த்தீங்கன்னா ராமசரித மனாஸ். ராமரை கடவுளின் அடையாளமாக சித்தரித்தார். வல்லபாச்சாரியார், அவர் மகன் வித்தல்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தனர். சூர்தாஸ் சூர் சராவலி எனும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார். ஏக்நாதர், துக்காராம் ஆகியோர் வங்காளத்தைச் சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள்.
தவறான கூற்று. ஏகநாத துக்காராம் வங்காளத்தை சேர்ந்த பக்தி இலக்கியம். அவங்க வங்காளம் கிடையாது. சரியா? எங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. தவறான இணை. கபீர் நெசவாளர், ரவிதாஸ் தோல் பதனிடும் தொழிலாளி, சைன் சிகை அலங்கார தொழில், தாது அப்படிங்கிறவர் நெசவாளி. வெரி குட். விச் இஸ் த ராங்? தாது நெசவாளர்ல ஆக்சுவலா பருத்தியிலிருந்து ஏதோ பிரித்தெடுக்கிற இதை பண்றவர் அவர். சரியா? கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர். கப்பலின் ஒட்டகம், த கேம்பல் ஆஃப் ஷிப்னு சொல்லுவாங்க. கப்பலுக்கு நடுவில் ஒரு சின்ன கப்பல் இருக்கும். அந்த சின்ன கப்பலில் ஒட்டியே பெரிய கப்பலை கட்டுவாங்க. ஸோ யாரு? அக்பர். முகலாயர் காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு டேஸ் என்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. ஸோ முகல்ஸ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த செக்யூரிட்டி பேப்பர்னு வச்சிருப்பாங்க, கிரெடிட் பேப்பர்ஸ். அதோட பேர் என்ன? உண்டி. முகலாயர் காலத்தில் டேஸ் எனும் தொழில் கூடங்களில் விலையுறந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஸோ முகல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ஆபரணங்கள் கைவினை பொருட்களாக உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அதற்கான அந்த தொழில் கூடத்தோட பேர் என்ன? அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட பேர் என்ன? வெரி குட், கற்கானா. இந்த மாதிரி கேள்விதான் கேட்டுருவாங்க, பார்த்து வச்சுங்க. புகையிலையும் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் இந்தியாவில் அறிமுகமாயின? டொபாக்கோ அண்ட் கான்ஸ். சரியா? எந்த செஞ்சுரியில இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? வெரி குட், 17th century. அதுக்கு முன்னாடி டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்தியாவில் இல்லை. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. முகலாய காலத்தில் ரபி காரிப் என இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை டேஸ் என்ற நூல் பட்டியலிடுகிறது. முகலாய காலத்தில் ரபி காரிஃப் அப்படிங்கிற இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை பற்றி கூறக்கூடிய நூல் எது? ஐனி அக்பரி. ஐனி அக்பரியில் தான் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க. டேஸ் என்பவர் தன்னுடைய நூலில் முகலாயர் ஆட்சியில் ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதியுடைய ஜாதிகளை பட்டியலிட்டுள்ளார். அபுல் பாசல். அவுரங்கசீப் குறித்த கூற்றுகளில் தவறானது. அவுரங்கசீப் ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். ஜிசியா அப்படிங்கிறது தலைவரி, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படும் தலைவரி. அவுரங்கசீப் காலத்தில் புதிய கோயில்கள் கட்டவும் பழைய கோயில்கள் பழுது நீக்கவும் அனுமதிக்கவில்லை. வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட ஆபாப் எனும் வரி வசூலை ஷரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னும் காரணத்திற்காக நிறுத்தினார். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் இந்திய அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் நிர்வாகத்தில் பணியாற்றினர். 4 தவறு சொன்னது யாரு? வெரி குட், அது தவறு. 2 மட்டும்தான் தவறு. ஆக்சுவலா அவுரங்கசீப் காலத்துல நிறைய பேர் இந்த அதிகாரிகள் பணியாற்றி இருப்பாங்க. ஏன்னா அது அக்பர் காலத்துல இருந்து வந்தது. சரியா? அவுரங்கசீப் தான் ஜிசியா வரியை மறுபடியும் வச்சுப்பார். ஃபர்ஸ்ட் விதிச்சவர் யாருன்னா குபுதீன் ஐபக். அதுக்கப்புறம் அக்பர் என்ன பண்ணிருப்பாரு? ஜிசியா வரியை தூக்கி இருப்பாரு. அவுரங்கசீப் மறுபடியும் அதை விதிச்சிருப்பார். இல்ல எது தப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல பழைய கோயில்களை பழுது நீக்க அனுமதிச்சாங்க, புதிய கோயில்கள் கட்டதான் அனுமதி இல்லை. இது ரைட்டு, இது தப்பு. சரியா? முகலாயர் காலத்தில் டேஸ் பட்டு உற்பத்தியில் பிரமிப்பூட்டும் வளர்ச்சியை பெற்று உலக சந்தைக்கு அதிகமான பட்டு துணியை அனுப்பி வைக்கும் தலைமை பட்டு உற்பத்தி மையமாயிற்று. வங்காளம். சிவாஜியை கைது செய்ய அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதிகள். முதல்ல அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பார்? அவர் மாமனார் அனுப்பி வச்சிருப்பாரு, அவரை காயப்படுத்தி துரத்தி விட்டுருவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அனுப்பிப்பார், அவரை பிடிச்சிட்டு வந்துடுவார், ராஜா ஜெய்சிங். ஸோ சைடிஸ் கான் ஃபர்ஸ்ட், சைடிஸ் கான், அதுக்கப்புறம் ஜெய்சிங் போயிருப்பார். ஷவுஷா போர் பற்றிய கூற்றுகளில் சரியானது.
7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர். தன்னுயிரை காத்துக்கொள்ள தப்பியோடைய ஹிமாயூன் கங்கை நதியை நீந்தி கடந்தார். ஆக்ராவை சென்றடைந்த ஹிமாயூன் சகோதரர்கள் அஸ்காரி ஹிண்டால் உதவியுடன் ஷேர்கானை எதிர்கொள்ள படையொன்றை திரட்டினார். திரட்டி மறுபடியும் கன்னோஜில் தோத்து விடுவார். சோ எல்லாமே சரிதான். 16வது வயதில் அக்பருக்கு முடிசூட்டப்பட்டது. அக்பர் பைரம் கான் எனும் தலை சிறந்த பாதுகாவலரை பெற்றிருந்தார். ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம், இவருக்கு வயசு 14. சரியா? ஸோ 1 தவறு 2 சரி. ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை என்னும் இடத்தில் கட்டினார். இந்த கேள்வி நம்ம மேலேயும் பார்த்தோம், சசாரம். அக்பர் படைகள் டேஸ் ஆண்டு கண்டேஷ் பகுதியை கைப்பற்றின. ஸோ கண்டேஷ் பகுதியை கைப்பற்றியது என்ன இயர்னு கேட்குறாங்க. காஷ்மீர் கண்டேஷ்ல அடுத்தடுத்து வந்திருக்கும். 1591. அக்பரின் படைகள் சந்தாபி வீடு இந்த தென்னிந்தியாவில் ஃபெடார் கைப்பற்றிருப்பாங்க. என்ன வருஷம்? வெரி குட், 96. அக்பர் இறந்தார் இல்லையா, 1604 இறந்துருப்பார். என்ன டேட்டு? சரி, நோய்வாய்ப்பட்டு 1605 செத்து போயிடுவார். 1 வருஷம் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிடுவார். என்ன டேட்டு? 27/10/1605. சரியா? ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பர்மால் பிகாரி மகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட மகளான ஹர்காபாயை மணந்தவர். அவங்கள தான் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஜோதான் சொல்லுவாங்க. ஜோதான் சொல்லுவாங்க. ஜோதா என்று பின்னாளில் அறியப்பட்ட அக்பரின் ஆசை மனைவியார். அக்பரோட ஆசை மனைவி பேர் என்னது? ஹர்காபாய். மற்றவங்க எல்லாம் ஜோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதா அக்பர்னு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? கிருத்திக் ரோஷனும் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. முழுமதி அவளது முகமாகும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரிங்களா? அவங்களோட ஹர்காபாயோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா பார்மால். அவர் ராஜபுத்திரர். சரியான கூற்று. ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய மன்சப்தாரி முறையை அக்பர் மேலும் விரிவுபடுத்தினார். பிரபுக்கள், குடிமைப்பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஆகிய அனைவரையும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் மான்சப்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மான்சப்தார் தகுதி ஜாட் சவார் என இருவகைப்பட்டது. ஸோ 2, 3 சரி. சரிங்களா? இந்த மன்சப்தாரி முறையை பார்த்தீங்கன்னா இவர் அறிமுகப்படுத்திருக்க மாட்டார், ஷெர்ஷா அறிமுகப்படுத்திருக்க மாட்டார். ஜஹாங்கீர் அரசரானதை எதிர்த்து அவரது மூத்த மகன் குஸ்ரு சீக்கிய குருவோடு ஆதரவோடு கழகத்தில் இறங்கினார். யாரோட கழகம்? மேலதான் பார்த்தோம், இவர் தான் கொன்றுவார் பிடிச்சி. மேல அர்ஜுன் சிங்னு பார்த்தோம், இங்க அர்ஜுன் தேவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குழப்பிக்காதீங்க. சரியா? அல்புகர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து டேஸ் ஆண்டு கோவாவை கைப்பற்றி போர்ச்சுகீசிய பேரரசின் தலைநகராக்கினார். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கெல்லாம் அடிச்சு துரத்திடுவாங்க போர்ச்சுகீசியரை. 1510. அக்பரின் மத கொள்கை குறித்த கூற்றுகளில் தவறானது. சூப்பி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார். அக்பர் அனைவருக்கும் அமைதி சுல்க்-இ-குல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். இபாத் கானா எனும் வழிபாட்டு கூட்டத்தை நிறுவினார். இபாத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் 1578 அக்பர் அவ்விவாதங்களை நிறுத்தினார். ஸோ தவறானது இதுதான். அவரு 1578 நிறுத்த மாட்டார். என்ன வருஷம் நிறுத்துவார்? ஸோ 1582. சரியா? சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத் துறையை அக்பர் உருவாக்கினார். ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் ஆகிய அனைத்தும் பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டன.
ஸோ ரெண்டுமே சரிதான். சரியா, 100வது கொஸ்டின் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 hour பக்கமாக ஆயிடுச்சு. சரிங்களா, டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருப்போம். இந்த பாடத்தில் வேற பாடத்தில் டேனிஷ் டச்சுன்னு சொல்லுவாங்க. 1620. சரியா, மலபாரில் உள்ள மாஹி, சரிங்களா, சோழமண்டல கடற்கரையில் உள்ள ஏனாம் ஆகியவை பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு. மாஹி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இவங்கிட்ட தான் இருக்கு. பிரெஞ்சோட ஒரு பாண்டிச்சேரி மாதிரி, அதுவும் ஒரு டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் தான், டாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். வெரி குட். 1725. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு. வெரி குட். 1612. பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசரான ஷாஜகான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பார்? ஷாஜகானோட டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பேரரசு உச்சத்தை அடைஞ்சிருக்கும். சரியா, எத்தனை வருஷம் ஆண்டிருப்பாரு? வெரி குட், 30 வருடங்கள். சரியா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், எனக்கு தொண்டை வறண்டு போச்சு. ஒன் ஹவருக்கு மேல போயிடுச்சுல்ல, 1 hour இன்னும் ஆகல, 1 hour ஆக போகுது. தாஜ்மஹால் இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டுக்கலவை. பாரசீக வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியராகிய உஸ்தத் அகமத் லவ்ஹாரி எனும் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தாலும் தாஜ்மஹாலுக்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை அக்காலத்து கட்டத்தைச் சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்களே சாரும். ரெண்டு கூட்டும் சரிதான். ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்களில் தவறானதை தேர்ந்தெடுங்க. நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்திற்கேற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தின் சோனார்கார் வரையிலான முக்கிய பெருவழிச்சாலையை செப்பனிட்டத்தோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்கள் ஆக்ராவோடும் தோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளை அமைத்தார். ஷெர்ஷாவுடைய நாணய முறையானது முகலாயர் காலம் முழுவதும் பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு அடித்தளமானது. ஷெர்ஷா காலத்தில் ஜாகிதார் முறையும் ஜமீன்தாரி முறையும் ஒழிக்கப்பட்டன. தவறானது எது? இந்த கிராண்ட் ட்ராங்க் ரோடுன்னு சொல்லியிருப்பாரு, அதை இவர் தான் போட்டிருப்பாரு. சரிங்களா, வரி நிர்ணயம் ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த முறையை தான் ராஜா தோடர்மால் பின்பற்றிருப்பாரு. நாணய முறை இவரு தான், ரூபாய் அப்படிங்கிறத இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. சரியா, சோ ஜாகிர்தார் முறை ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டது தவறு. சோ தவறானது இது மட்டும்தான், பின்பற்றப்பட்டது இவரோட காலத்திலையும். சரிங்களா, சோ தவறானது என்னது? 4 தான். ஆலம்கீர். அவுரங்கசீப் ஆலம்கீர் வாரிசுரிமை போரில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட தராஷிகோ சுஜா முராத் ஆகியோரை வெற்றி கொண்டு டேஸ் ஆண்டு அரியணை ஏறினார். 3 பேரையும் போற்றுவார். சரியா, 58. சரியா, மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டதால் வெறுப்பு கொண்ட மேவார் ராணாவான டேஸ் என்பவர் கலகத்தில் ஈடுபட்டார். ராணா மார்வார் அரசியல், மார்வார் மாலவம். சோ மார்வார்ல தக்கான் அரசியல்ல அடிக்கடி தலையிட்டே இருப்பார். ராஜ்சிங். பீஜப்பூரின் அடிஷாகி வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் அவுரங்கசீப்பின் படையெடுப்புகளை எதிர்த்து நின்றார். யாரு? பீஜப்பூரோட அடிஷாகி வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் அவுரங்கசீப்போட பல படையெடுப்புகளை எதிர்த்து நின்றுப்பார். அவர் பேர் என்ன? சிக்கந்தர் அடில்ஷா. பீஜப்பூரையே எதிர்த்து நின்றவர் இவர்தான். சிவாஜியின் மகன் சம்பாஜி டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். சம்பாஜியை கொன்றுவார், சித்திரவதை பண்ணி கொன்றுவார். வெரி குட். 1689. முகலாயர் காலத்தில் முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் எனும் பணப்பரிசை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தனர்.
முகலாயர் ஆட்சியில் கிணற்று நீர் பாசனமே முக்கிய பாசனமாக முறையாக அமைந்தது. முகலாய ஆளும் வர்க்கத்திற்கு நிலவரியே முக்கியமான வருவாயாகும். ஸோ முகலாயர் காலத்தில் மணப்பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர் அப்படிங்கிற பணப்பரிசு கொடுத்து டவுரி வாங்குவாங்க. யாரு? பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. கிணற்று பாசனம் தான் முக்கிய பாசனமா இருந்திருக்கு. நிலவரி முக்கியமான வருவாயா இருக்கும். ஸோ என்ன சரி, எது தவறு? வெரி குட், அனைத்துமே சரிதான். தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை பிரகடனம் செய்த முகலாய மன்னர். ஸோ ஜப்தி மெத்தட் இன்ட்ரடியூஸ் பை தோடர்மால். ஸோ ஹூ வாஸ் அப்ரூவ்ட் தட்? தோடர்மால்னாவே யாரு? அக்பர் தான். சரியா? வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசரதா இயக்கம் எப்பகுதியை சேர்ந்த பக்தி இயக்கம்? ஸோ தசரதா இயக்கம், சரிங்களா, அதை வந்து யாரு பிரபலப்படுத்திருப்பாங்கன்னா வியாசர் அப்படிங்கிற பிரபலப்படுத்திருப்பாரு. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? வெரி குட், கர்நாடகா. சரியா, கர்நாடக பகுதியை சார்ந்தவர். சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்த சாஹிப், இஸ்லாமிய மத குருவான ஷேக் பரித், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், ஷைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டது. கடவுள் ஒருவரே என குருநானக் நம்பினார். அக்கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என்று கூறினார். ஸோ இரண்டும் சரி. ஆக்சுவலா சீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கபீரோட போட்டோ வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருநானக்கோட போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த தொழுகை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உருவமே இருக்காது. ஸோ உருவமற்ற வழிபாடு தான் அவங்க. உருவமோ எந்த ஸ்டாச்சுவும் இருக்காது. ராணா உதயசிங்கின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் தனது டேஸ் மரணம் வரை தொடர்ந்து போரிட்டார். ராணா பிரதாப் சிங் வெரி குட், 1594. தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது. தொடக்கத்தில் அவர் தலைநகராக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்ரிக்கு மாத்திட்டாரு. சரியா? ஆரம்பத்தில் அவர் தலைநகராக இருந்தது ஆக்ரா தான். எல்லா முகலாய மன்னர்களின் தலைநகராகவும் ஆக்ரா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவரோட தலைநகரை ஆக்ராவிலிருந்து பதேபூர் சிக்ரிக்கு மாத்திருப்பார். ஜஹாங்கீரின் பாரசீக மனைவி மெஹருநிஷா அரியணையின் பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக திகழ்ந்தார். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான், அரண்மனையின் ஒளின்னு சொல்லுவாங்க. ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பாரு? அரசு விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், மலர்கள், தோட்டம் அதில் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கும். சரியா? இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தனால்தான் இவங்க உண்மையான அதிகாரமாக இருக்கு. ஸோ கூற்று காரணத்தை விளக்குகிறது. தவறான இணை: கோல்கொண்டா, பீஜப்பூர், பெரார், ஃபிடார், அகமது நகர். குதுப்ஷாகி, அடில்ஷாகி, இமத்ஷாகி, பரித்ஷாகி, நிஷாம் ஷாகி. தவறான இணை எதுவுமே இல்லை. சரியா? ஷாஜகான் ஆட்சியில் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள், இதை வந்து பொறுத்துங்க. பெர்னியர் அப்படின்னா யாரு? நாம பார்த்தோம் மேல, பிரெஞ்சு பயணி. சரியா? எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னவர். ஸோ இவருக்கு இது. ஸோ தாவர்னியர் அப்படிங்கிறது இவரும் பிரெஞ்சு தான், ஆனால் வைர வியாபாரி. மாண்டெல்சோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன். பீட்டர் முண்டி இங்கிலாந்து. மனுச்சி இத்தாலியர். ஸோ 5 4 3 2 1. சரியா? ஆனால் பொறுத்துக்கு இதே மாதிரி வரும்னு நினைக்காதீங்க. ஆனால் 5லாம் கேட்க மாட்டாங்க, மேக்சிமம் 4 முடிச்சுக்குவாங்க. அவுரங்கசீப் குறித்த கூற்றுகளில் தவறானது: அவுரங்கசீப் தனது 50 ஆண்டு ஆட்சிகளில் முதல் 25 ஆண்டுகள் வட இந்திய அரசில் பெரும்பாலும் ஈடுபட்டிருந்தார். தொடக்கத்தில் தக்கான பகுதி அவளுடைய ஆளுநர்களின் கைகளில் விடப்பட்டிருந்தது. 1681 அவுரங்கசீப் மகன்களில் ஒருவரான இளவரசர் அக்பர் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக அவுரங்கசீப் தக்கானம் சென்று மீண்டும் டெல்லி திரும்பவில்லை. அகமது நகரில் 1705 காலமானார். ஸோ தவறானது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1707. இவர் என்ன பண்ணியிருப்பாரு? இப்போ இந்தியா இப்படி இருக்கும், சரிங்களா? இது மேலே டெல்லி, ஆக்ரா, கீழே தக்கானம். தக்கானம்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் சில பகுதிகள், கோவா, இந்த பக்கம்லாம் வந்திருக்கும். இந்த ஆள் இங்கே கொஞ்சம் 25 வருஷம் இருப்பார். அவரோட பேரை இங்கே வந்து
பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஆதரவா தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பாஜி இடம் கொடுத்திருப்பாரு, சிவாஜியோட பையன். அவர் அடக்கிறதுக்கோசரம் இங்க வந்தாலும் திரும்பி போயிருக்கவே மாட்டார், இங்கேயே செத்து போயிடுவார். சரிங்களா? சோ சம்பாஜியும் சிவாஜியும் அவுரங்கசீப்பை ரொம்ப கொடூரமாக தொந்தரவு கொடுத்தாங்க. சரிங்களா? கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பால் தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றப்பட்டது. வெரி குட். 87. பாருங்க, அவர் ஆட்சிக்கு வந்தது 57, சாரி 58 நான் வச்சுங்க. 58 தான் வந்திருப்பாரு. 57ல 57 அப்படின்னு நான் வச்சு 58. இது செத்தது 908, கோல்கொண்டா கைப்பற்றது 87. எல்லாம் 7 அவுரங்கசீப்போட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கோல்கும்பாஸ் குறித்த கூற்றுகளில் தவறானது. 1480 முதல் 1686 வரை பீஜப்பூரை ஆட்சி செய்த அடில்ஷாஹி மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அடல் கருப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதில் 4 மூலைகளும் எண்கோண வடிவில் அமைந்துள்ளது. கோல்கும்பாஸ் உலகின் 2வது பெரிய குவிமாடி கட்டடம். உலகின் உயரமான இக்கட்டிடம் 135 அடி சராசரி அளவில் அமைக்கப்பட்டு 178 உயர தளமேடை கொண்டதாக இருந்தது. தவறானது எது? பாருங்க, இது ரொம்ப முக்கியம். 2வது பெரிய குவிமாடம். இதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க, இது கேட்பாங்க. பீஜப்பூர் கட்டினது. சோ தவறானது எதுவுமே இல்லை. அக்பருடைய ஆட்சி காலத்தில் டேஸ் விழுக்காடுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரர்களாக இருந்தார்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. வெரி குட். 15%. வக்கீல், வஜூர், மீர்பாக்ஷி, மீர்ஷமான், குவாஜி. பொறுத்துங்க. வக்கீல் அப்படின்னா என்னது? வகீல், வகீர் அல்லது வகீல் பிரதம மந்திரி. வஜீர் அப்படின்னா வருவாய்த்துறை செலவு. மீர்பாக்ஷினா இராணுவத்துறை. மீர் சமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகம். குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி. ஸோ 1 2 3 4 5 இது. முகலாயர் நிர்வாகத்தில் டேஸ் என்பவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். முகலாயர் நிர்வாகத்தில் டேஸ் என்பவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். வெரி குட். சதா உஷ் ஜுதூர். டேஸ் ஆண்டு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்கள் வாரிசு உரிமை போர் வெடித்தது. எல்லாத்தையும் ஒரு வருஷம் இந்த போர் நடக்கும். ஸோ 57ல் போர் ஸ்டார்ட் ஆகிடும். 58ல் என்ன பண்ணுவார்? அவுரங்கசீப்பு 3 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு அரசராக ஏறி உக்காந்துருவார். அப்பாவை சிறையில் அடித்து அங்கே கொன்னே விடுவார். ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் பாபர் டேஸ் எனும் இடத்தில் தோற்கடித்தார். ராணா சங்கா நம்ம தான் பார்த்தல, பாகா ஜாகா, கன்வா அல்லது கான்வா. சந்தேரி தலைவர் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு. சந்தேரினா பாகா சாகா. ஸோ 26 27 இது 28. ஆல்ரெடி நான் மேலே பார்த்துட்டு அந்த கேள்விதான். டேஸ் ஆண்டு பாபர் வங்காளம், பீகார் ஆகியவை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். இதுதான் நம்ம பார்க்கல. ஸோ பாபர் ஆப்கானிய தலைவர்களுக்கு எதிராக போர் புரிஞ்ச கடைசி போர். அதான் காக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1529 காக்ரா போர். ஹிமாயூன் டேஸ் ஆண்டு மீண்டும் டெல்லியை கைப்பற்றினார். திரும்பி வந்து மறுபடியும் டெல்லியை கைப்பற்றிருப்பார். 1555. 56ல் செத்து போயிடுவாரு. சரி, 56ல் 2ஆம் பானிபட் போர் நடக்கும். சரியா? ஹிமாயின் உள்ள தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து மரணத்தை தழுவினார். எந்த நூலகத்தில் இருக்கிற படிக்கட்டு? வெரி குட், டெல்லி. 1605 அக்டோபர் 27 இயற்கை எய்திய அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? அவருக்குன்னு கல்லறை மடத்தை கட்டியிருப்பார். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து முடிச்சிருப்பார். என்னது? சிக்கந்திரா. அக்பர் ராணா பிரதீப்பாப்பை ஹால்டிகாட் போரில் வென்றாண்டு. ஹால்டிகாட் போர் என்ன வருஷம்? ஹால்டிகாட் வார் இன் விச் இயர்? வெரி குட், 1576. ஹால்டிகாட் போரில் தோல்வியுற்ற பிரதாப் சிங் டேஸ் எனும் தமது குதிரையில் தப்பி காட்டில் இருந்தவாறு போரை தொடர்ந்தார். அந்த ஃபேமஸான குதிரையோட பேர் என்ன? இந்த படத்திலாம் காட்டுவாங்க தெரியுங்களா?
விசில் அடிச்சோன்னா குதிரை வந்து நிற்கும், அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே டொப்புன்னு அந்த குதிரை மேலே விழுந்தோன்னா குதிரை பாட்டு ஓட ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ட்ரெயினான ஒரு குதிரை, வரலாற்று புகழ்பெற்ற ஒரு குதிரை. சரிங்களா? இந்த குதிரையோட பேரு தான் பஜாஜோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பேர் வச்சிருக்காங்க, சேத்தக். சரியா? முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது ஜிஸ்யா வரியை இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியும் நீக்கியவர் யார்? ஜிஸ்யா வரியை நீக்கின இருப்பாரு, இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியும் நீக்கியவர் யார்? ஜிஸ்யா வரியை நீக்கினாவே யாரு? அவுரங்கசீப். சரி, அக்பர். அதை மறுபடியும் போட்டவர் தான் அவுரங்கசீப். 135வது கேள்வி. அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. யாரு கொடுத்த பரிசா அக்பர் கொடுத்திருப்பார்? அவர் வாழ்க்கையில் பெரிய செல்வாக்கு செலுத்திய குரு ராம்தாஸ். சரியா? அடுத்து 136வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். சரியா? அக்பருடைய சொந்த நூலகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தது? வெரி குட், 4000. சரியா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம 136 கொஸ்டின் 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்துருக்கோம். சரியா? ஸோ எல்லாமே மேக்சிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். அக்பரு, அவுரங்கசீப்பு, ஜஹாங்கீர், ஷாஜகானு, பாபரு, அது இல்லாமல் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சரியா? மேடம் தான் அட்டன் பண்ணுங்க. இதே மேடம் தான் டைம் அதிகமாக இருக்குன்னு அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சரிங்களா? அவங்க கொஞ்சம் ட்விஸ்டடாக வச்சுருப்பாங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.